பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கூட பிரியமானவர்களே, ஒரு பகுதியை எடுத்து நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் புத்தகம் 16வது அதிகாரம் 25-26. அப்போஸ்தலர் 16 25-26 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாராட்டினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடிதிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. எல்லாருடைய சங்கிலி கட்டுகள் அறுபட்டு போயிருந்தது. அல்லேலூயா. இதை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதியாக தான் இருக்குது பிரியமானவர்களே. 3 காரியத்தை உங்களுக்கு நான் விவரிக்க விரும்புகிறேன். இந்த பகுதியில் அப்போஸ்தலர் புத்தகம் 16வது அதிகாரம் 16-40 வரைக்கும் நீங்கள் வாசித்தீர்களானா 3 காரியங்கள் அங்க இருக்கிறது. முதலாவது காரியம், அந்த பகுதி பலனுள்ள விசுவாசத்தை குறிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். அவங்களுடைய நிலையை கண்டு அவங்க ஆராதனை செய்யல. அல்லேலூயா. அந்த நிலையை அவரால் மாற்ற முடியும் என்ற தேவனை ஆராதனை செய்கிறார்கள். அல்லேலூயா. நம்மளுடைய ஆராதனை எப்படி இருக்குது? நிலையை கண்டு இருக்குதா, இடத்தை கண்டு இருக்குதா, அல்லது தேவன் மேலே இருக்கிறதா? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இந்த சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு இருப்பாங்க. கடன் பிரச்சனை, குடும்ப உறவு பிரச்சனை எல்லாமே இருக்கும். வேலை பிரச்சனை, அல்லேலூயா, சமுதாயத்தில் பிரச்சனை, எல்லா இடத்திலும் பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனையை கொண்டு வந்து முன்னுக்கு வச்சு தேவனை ஆராதிக்கிறியா? அந்த பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியும் சொல்லுகிற முன்னுக்கு வந்து நின்று ஆராதனை செய்கிறியா? அல்லேலூயா. 3 காரியம் சொல்லும் போது, முதலாவது அசைக்கப்பட முடியாத விசுவாசத்தை குறிக்கிறது. இரண்டாவது கஷ்டமான நேரம், நெருக்கடியான நேரத்தில் தேவனை ஆராதனை செய்வது. மூன்றாவது மெய்யாகவே ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த 3 காரியமும் இந்த பகுதியில் அடங்கி இருக்குது பிரியமானவர்களே. முதலாவது விசுவாசம், இரண்டாவது கஷ்டமும் துயரமும் இருக்கிற நேரத்தில் என் இருதயம் தேவனை ஆராதிக்கிறது, மூன்றாவது அதோடைய பிரதிபலிப்பின் மூலமாக தேவனுடைய வல்லமை அந்த இடத்தில் வெளிப்படுகிறது. இதெல்லாம் ஓகே. அல்லேலூயா, இதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு கேள்வி இப்போ வருது, இவங்க ஏன் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க? Why this Paul and Silas is in prison? இதை குறித்து எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம்? அல்லேலூயா. அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி நம் பிரசங்கம் கேட்டிருக்கிறோம். அவருடைய நம்பிக்கை என்ன, பிரசங்கத்தை கேட்கிறோம். தேவனுடைய வல்லமை என்ன, பிரசங்கத்தை கேட்கிறோம். ஆனால் இவர்கள் ஏன் சிறைச்சாலைக்குள்ளாக இருக்கிறார்கள் என்று நாம் இதுவரைக்கும் கேட்பது மிக குறைவாக இருக்குது. அதனால் பிரியமானவர்களே, இவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிற காரணம், இவர்கள் என்ன செய்துட்டாங்க? ஒரு அடிமையாக இருக்கிற பெண் உடலிலே அசுத்த ஆவியை விரட்டினார்கள். நல்லதா கெட்டதா? நல்ல காரியம் தான் செஞ்சாங்க. அதுக்காக தான் ஜெயிலுக்குள்ளே இருந்தாங்க. அல்லேலூயா. நம்ம அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. என்ன செஞ்சாங்க? அசுத்த ஆவி பிடித்தவரை இவர்கள் விடுதலையாக்கினார்கள். அதுதான் இவர்களோட குற்றச்சாட்டு. அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்லி அவர்கள் உள்ளுக்கு வைத்தாங்கன்னா, 16வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க கேட்போம். 16 16
நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கே போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்தது. குறி சொல்கிறதினால் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை அசுத்த ஆவி அவளுக்குள்ளாக இருந்தது. அந்த அசுத்த ஆவின் மூலமாய் அவ குறி சொல்லுகிற பணியை செய்து கொண்டிருக்கிறார். அது எதற்காகனா தன் எஜமானனுக்கு சம்பாதித்து கொடுப்பதற்கு. தொடர்ந்து உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால் 17 அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து பவுலையும் சீலாசும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் அவளுக்குள்ளாக இருக்கிற அந்த அசுத்த ஆவி இவர்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியை மெய்யாய் அறிந்தபடியினால இப்ப அவ என்ன சொல்றானா, இவங்க 2 பேர் மூலமாகத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் வழி பிறக்கிறது. இவர்கள் மெய்யாகவே தேவனுடைய ஆவியினால நிரப்பப்பட்டு நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். ஆகியனால நீங்கள் எல்லாரும் இவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு நடக்க வேண்டும் என்று இப்ப புதுசா பேச ஆரம்பிக்கிறார். இதுக்கு முன்ன எதிர்காலத்தை குறித்து பேசினா, நடக்க போற காலத்தை குறித்து பேசினா, எல்லாம் கிளுகிழுப்புக்காகவும் குசு குசுப்புக்காகவும் பணம் பணம் பணம். ஆனால் முதல் முறையாய் இவருக்குள்ளாக இருக்கிற ஆவி, அசுத்த ஆவி, இவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை அறிந்தபடியினால அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையும் இவ என்ன செய்கிறா, எல்லா இடத்திலும் கூவி கூவி கத்திக்கிட்டே இருக்கிறார். பவுலுக்கு ஒரு எரிச்சல் ஆயிருச்சு. அல்லேலூயா. பவுலுக்கு என்னாச்சு, ஒரு எரிச்சல் உண்டாயிருச்சு. இவ என்ன போற இடம்லாம் இதே சொல்லிட்டு இருக்கிறா. ஏன் இவ இதே சொல்லிக்கிட்டு இருக்கிறா? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஏன் என்னால வந்து இது சொல்லிக்கிட்டே இருக்கிற? ஒரு கட்டத்தில் பவுல் என்ன செய்தாரு, அந்த எரிச்சலையும் அந்த குளச்சிலையும் அதை தாங்க முடியாமல் அவள் திரும்பி அவளை பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே இவரை விட்டு நீ அகன்று போ என்று சொல்லும் போது அவளுடைய உடலிலிருந்து இருக்கிற அந்த அசுத்த ஆவி அவளை விட்டு சென்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. The spirit, the unclean spirit left her once Paul said, leave her in the name of Jesus. அல்லேலூயா. இதனால என்னத்துக்கு இவங்களை ஜெயிலுக்கு போட்டாங்க? இதுக்கு எதுக்கு அவங்க ஜெயிலுக்கு போனோம்? நல்லது தானே செஞ்சிருக்கிறாங்க, ஆமாவா? ஆண்டவருடைய சித்தத்தை தான் இங்கே செஞ்சிருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, மனிதன் விடுதலையாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த மனுஷியை விடுதலையாக்கினார்கள். ஆனால் அந்த மனுஷிக்கு எஜமான ஒருத்தன் இருக்கிறான். அந்த எஜமானுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன் கோபம் வந்துருச்சு? இது வரைக்கும் அவளை வைத்து சம்பாதித்தவன், அல்லேலூயா, நல்லா சம்பாதிச்சான். பொய் ஆவியை வச்சு எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சான். இப்ப அந்த ஆவி அவளை விட்டு சென்ற உடனே இனி அவளால் என்ன செய்ய முடியாது, குறி சொல்ல முடியாது. ஆகையினால் எஜமானனுக்கு என்ன ஆயிடுச்சு, நஷ்டம் உண்டாயிருச்சு. அல்லேலூயா. நஷ்டம் என்ன மாதிரி நஷ்டம்? இனி அவளுக்கு எனக்கு எந்த வருமானமும் வரப்போவதல்ல. ஆகினால் அவன் கோபம் கொண்டு என்ன செய்தான், வீதியில் இருக்கிற அரசாங்க ஊழியர்கள் இருக்கிறவர்கள்ட்ட போயிட்டு ரிப்போர்ட் பண்றான். இவங்க பாருங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பாருங்க, என் வருமானத்தை கெடுத்துட்டாங்க, நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றி ஏதோ புதுசு புதுசான காரியத்தை கற்றுக் கொடுத்து நம்மளுடைய சடங்காச்சாரத்தை களங்கப்படுத்துறாங்க அப்படின்னு போய் ரிப்போர்ட் பண்றான். உடனே அந்த அரசாங்க அதிகாரி என்ன பண்ணிட்டாங்க, என்ன செய்றாங்க, அவர்களை அடி, என்ன செய்ய அடி. அப்ப அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய சட்டையை கிழித்து அடித்து அவர்களை அவமானப்படுத்தினார்கள். பின்பு அந்த அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் அங்க பணி செலுத்துகிற அந்த அரசாங்கம் அதிகாரி என்ன சொல்றாரு, இவர்களை பிடித்து சிறைச்சாலைக்குள் போடுங்கள், காவலாளருக்கு உத்தரவு கொடுங்கள், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி. அலையா, எதுக்கு பாதுகாப்பு? ஓடிடாம இருக்கிறதுக்கு, ராஜாமனுக்கு கொண்டு போய் தண்டனை கொடுப்பதற்கு.
அல்லையா? நல்லா கவனப்படுத்துங்க. இவர்கள் என்ன செய்தார்கள்? அசுத்த ஆவி உள்ளவரை விடுதலையாக்கினார்கள். அதோட பிரதிலிப்பு என்ன? சிறைச்சாலைக்குள். ஆனா இந்த ரெண்டுக்கும் நடுவில் என்ன நடந்துச்சு? அடி பின்னி அடிச்சுட்டாங்க. சட்டை எல்லாத்தையும் கிழித்து போட்டாங்க. வீதியில ரோட்ல எல்லாரும் பார்க்க மாதிரி அடிச்சு அவமானப்படுத்தினார்கள். அதுக்கப்புறம் தான் சிறைச்சாலை கொண்டு போட்டாங்க. எல்லாருக்கும் தெரிந்தவனாக நீ இருக்கலாம், எல்லாரும் முன்னுக்கும் உன்னை அவமானம் படுத்தி இருக்கலாம். அந்த அவமானத்தை உன்னால எப்படி ஏற்றுக்க போகிற? இப்ப பவுலும் சீலாசுடைய நிலை எப்படி தெரியுமா? அந்த சிறைச்சாலைக்குள் போவதுக்கு முன்ன மாபெரும் ஒரு அவமானம். அல்லேலூயா. தேவ குமாரனுக்கு ஊழியம் செய்கிறோட வாழ்க்கை இப்படி போய்விட்டுதே என்ற ஒரு அவமானம். அல்லேலூயா. பவுல் பெரிய இடத்தில் அரசாங்க அதிகாரியாக இருந்தவன், மதிப்பு கொண்டவனாக இருந்தான், பயப்படுவாங்க. அல்லேலூயா. ஒரு அதிகாரி போஸ்ட்ல இருந்தான். இப்ப அவனுக்கு அந்த நிலைமை வந்து விட்டது. ஆகையினால் அவன் பெற்ற அந்த அவமானம் எவ்வளவு பாரமாய் இருக்கும். இவைகள் எல்லாம் கருதாமல் நடுச்சாமத்தில் எழுந்து தேவனை அவர்கள் இன்னமும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி செய்தது ஒரே ஒன்று, என்னது? கர்த்தருடைய சித்தத்தை. இப்ப சொல்லுங்க, நிறைய பேர் சொல்றோம், நான் தேவனுடைய சித்தத்தை செய்தா நான் நன்மையாக இருப்பேன். உன்னுடைய நன்மை உடனுக்கு உடனே உனக்கு என்ன செய்யாது? பிரதிலிப்பை உண்டாக்காது. சில நேரத்தில் என்ன சொல்றோம்? இந்த மாதிரி கஷ்டமும் வரும். எல்லாரும் நினைக்கிறாங்க, இன்னைக்கு நான் சித்தத்தை செஞ்சுட்டா நாளைக்கு நான் நல்லா போயிடுவேன். இவர்கள் ரெண்டு பேரும் தேவ சித்தத்தை செய்தார்கள். அல்லேலூயா. மனிதனை விடுதலையாக்கினார்கள். ஆனால் அவர்களுக்கு நேரிட்ட காரியம் என்ன? அவமானம், வெட்கம், வலி, வேதனை. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, இன்னைக்கு நான் கர்த்தரை பின்படுத்துறேன், இன்னைக்கு நான் நல்லா ஆயிடுவேன். இல்லப்பா. சம்டைம்ஸ் God will use you for His glory. தெரியுமா? அந்த கஷ்டத்தை உனக்கு கொடுக்கிறார் சொன்னா, அந்த கஷ்டத்தின் நிமித்தமாக அவருடைய நாமம் மகிமைக்கென்று உன்னை பயன்படுத்துவார். You don't understand. Sometimes you feel pain, you feel ashamed on that time, but God will use you back. எல்லா வாயும் அடக்க அளவுக்கும் கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். நம்ம என்ன செஞ்சிடும்? ஆண்டவருக்கு பாடாது, என்ன இப்படி பண்ணுங்க, என்ன அப்படி பண்ணுங்க. நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ அவரை சொன்னதை மட்டும் பண்ணு. அவ்வளோ சீலாசம் ஆண்டவர் சொன்னது தானே செஞ்சாங்க, விடுதலை ஆக்குனாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம் என்ன? பிசாசை துரத்துறதுக்கு வல்லமை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இல்லை? அப்போ அதை கரெக்டாக யூஸ் பண்ணாங்க தானே. அவளை விட்டு விலகு அப்படின்னு சொல்லி விலக்கி அவளுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்தார்கள். They gave a complete deliverance for the woman. அல்லேலூயா. அந்த மனுஷிக்கு முழுமையான விடுதலையை கொடுத்த பின்பு கூட இவர்கள் என்ன ஆகப்பட்டாங்க? அடிக்கப்பட்டு அவமானப்பட்டு இவர்களை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? சிறைச்சாலையில் கொடுக்குறாங்க. 19வது வசனத்தை வாசிங்க. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆயத்து நம்பிக்கையை அற்று போயிற்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரியிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இழுத்து போய் கொண்டு போய் அங்க இருக்கிற ஜனங்களும் என்ன செஞ்சிட்டாங்க? சேர்ந்து 22வது வசனத்தில் வாசிங்கன்னா, அங்கே இருக்கிற ஜனங்க எல்லாரும் கை கோத்து, ஒருத்தனை அழிக்கணும், ஒருத்தனை நாசம் பண்ணணும், ஒருத்தனை கொல்லணும்னா அப்போதான் எல்லாரும் கை கொடுவாங்க. ஆனால் ஆண்டவர் எதுக்கு கை கொடு சொல்றாரு? நீங்கள் யாவரும் ஒன்று கூடி தேவனை ஆராதிங்கன்னு சொல்லும் போது அதுக்கு கை கூட மாட்டோம். That's the problem we have today. அப்புறம் சொல்றது, பிசாசு என்ன இப்படி பண்ணிட்டான், பிசாசு என்ன அப்படி பண்ணிட்டான். நீ யோசிக்க மாட்ற. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும் சொன்னார. அந்த சத்தியம் யாரு என்று நீ அறியாமல் இருக்கிறது உன்னோட குத்தம். அதை அறிவதற்கு மனப்பான்மை உனக்கு இல்லை.
நானே வழியும் சத்தியம் என்று சொல்லுகிறது யாரு? ஆண்டவராக இயேசு. அவரை நீ ஒழுங்கா அறிய ஆரம்பிச்சனா தான் அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நீ செய்வதற்கு முன்னுக்கு நிற்க முடியும். நன்மையும் தீமையும், அல்லேலூயா, என்ன ஆனாலும் சரி அவர் உன் பட்சத்தில் இருந்து உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் அவர்களுடைய நல்ல எண்ணம் விடுதலையாக்குறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்வோம்? ஒருத்தவங்களை விடுதலையாக்க வேண்டும், ஒருத்தவங்க ரட்சிப்பு அடைந்து நிச்சய வாழ்வை பெற வேண்டும் என்று அதிகமான பிரயாசம் நம்ம எடுப்போம். ஹல்லேலூயா. ஆனால் என்ன செஞ்சிருவாங்க? அது எங்கே கொண்டு போயிடும்? கடைசியில் வெக்கத்துக்கும் அவமானத்துக்கும் கொண்டு போயிடும். வாங்க சிஸ்டர், நான் அந்த வழியில் தான் போகிறேன், என்னோடய வாகனம் உள்ளுக்கு 4 பேர் இன்னும் உட்காரலாம், வாங்க சிஸ்டர் அப்படின்னு நல்ல எண்ணத்தில் அவங்க ஏற்றிட்டு வருவாங்க. அல்லையா? என்ன எண்ணத்தில் வருவாங்க? எதற்கு? கை கூடி தேவனை ஆராதிப்பதற்கு. நாலாவது என்னவோ மாறும்? ஏற்றிட்டு போகிறவங்க அவங்களுக்கு அடிமையாகிடுவாங்க. வீட்டுக்கு வேணுண்டா இருங்க வரேன், என்ன அவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க பிரதர், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா? இப்போ யாருக்கு டென்ஷன் ஆகும்? இப்போ அந்த பாதையில் போறவர் ஏத்தாம போயிட்டாரு. இப்போ என்ன சொல்லுவாங்க? இவெல்லாம் என்ன ஒரு கிறிஸ்துவன், ஒரு அன்பு கூட இல்லை. உன்னை ஏத்துனாலும் உனக்கு குறை, உன்னை ஏத்தாட்டியும் உனக்கு குறை. ஆகையினால உனக்கு நான் உண்மையாக இருக்கிறனோ இல்லையோ, கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆகையினால நான் அதுக்கு உண்மையாக இருந்துட்டு போயிடுறேன். ஏன்னா எந்த வாயும் எந்த மனுஷனோட இறுதியும் யாரும் திருப்திப்படுத்த முடியாதுங்க. இவர்கள் அவளை விடுதலையாக்கினார்கள். ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கை கோது சேர்ந்து என்ன பண்ணாங்க? அடித்து அவமானம் தான் படுத்தினாங்க. ஒருத்தன் கூட அதில் யோசிக்கல. பாரு, இவ்வளோ நாள் இவன் இப்படி இருந்தா, இவனுங்க இப்போ இவர்கள் விடுதலையாக்குறாங்க, அந்த எண்ணம் ஒருத்தனு கூட வரல. நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கையில் இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. எவ்வளோ வேணாலும் நீ உதவி செய், எவ்வளோ நல்ல காரியம் நீ கொடு. அல்லேலூயா. எங்காவது சரியில்லாத காரியத்தை நீ கண்டித்த சொன்னா நீ கட்டவனா மாறிடுவ. அல்லேலூயா. ஆனா இவர்கள் 2 பேரும் ஆடா போங்கடா, நடுச்சாமத்திலிருந்து என் ஆண்டவரை நான் தொழுது கொள்ளுவேன். அதை யாரை நிப்பாட்ட முடியும்? Who can stop me worshiping my living God? You can throw me into the prison, you can beat me, you can tear all my clothes, but you cannot stop me worship the living God. ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு என்னை உன்னால் தடை செய்ய முடியாது. ஏன்னா அந்த பட்டு அந்த பாடு அதை ஆண்டவரால் திருப்பி எனக்கு கொடுக்க முடியும். மறுரூபம் அடைய வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் இதுதான் நம்ம யோசிப்போம். என்ன இது, நான் கரெக்டாக சர்ச்சுக்கு போகிறேன், கரெக்டாக காணிக்கை கொடுக்குறேன், கரெக்டாக தசம்பாவது ஸ்கூலில் கரெக்டாக ஜெபத்தில் கலந்துக்கிறேன், சர்ச்சு ஊழியத்தில் எல்லாத்தையும் கரெக்டாக கலந்துக்கிறேன். ஆனால் எனக்கு ஏன் இது நடந்துக்கிட்டே இருக்குது? ஏன் இந்த பிரச்சனை வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது? இது தீர்வு வராதா? அதோட தீர்வு ஆண்டவராக இயேசு. அந்த பிரச்சனை உன்னை தொடர்ந்து வருது சொன்னா, உன்னை ஆண்டவர் அவருக்கென்று மகிமைக்கென்று உன்னை பயன்படுத்த உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த நிலையில தான் உங்களுடைய என்னுடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். அசைக்கப்படுகிற விசுவாசமா, அசைக்க முடியாத ஒரு விசுவாசமான். முதல்ல நான் சொன்னேன், இந்த பகுதியில் 3 காரியத்தை நாம் பார்க்கலாம். முதலாவது, அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். என்ன நடந்தாலும் என் நிலை எனக்கு முக்கியம் இல்லை, என்ன வேணாலும் பண்ணு. பவுலுக்கு ஜெபம் பண்ணாக்க ஆண்டவர் உடனே விடுதலை செய்வார் தெரியாதா? அல்லேலூயா. ஒரு வல்லமையான ஊழியக்காரன்பா. ஜனங்கள் அவனை அடிக்க வரும்போது ஆண்டவர்கிட்ட உதவி கேட்க முடியாதா? நமக்கு இன்னைக்கு ஒரு அதிகாரம் இருந்துச்சுனாக்கா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருத்தர் சாவடிக்க தான் பார்க்குறோம். ஒருத்தர் மேலே தூக்கி விடணும் இல்லை. கேட்டேன்னு சொல்லுவோம், அவன் அசுத்த உடையவன்,
அவன் அசுத்த உடையவன் தான். பரிசுத்தமாக்குற தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த அசுத்தமானவனை பரிசுத்த இடத்துக்கு கொண்டு வந்து அவனை சுத்தம் செய்தவனோட வேலை. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு எதுக்கு, நான் நல்லா இருந்தா சரி, நான் சாப்பிட்டா சரி, நான் சர்ச்சுக்கு போனால் சரி, எவன் வீடு எப்படி போனால் எனக்கு என்ன, இப்படி இருக்கிறனால தான் நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை இருப்ப. நீ கேட்பல, அவள்லாம் நல்லா இருக்கான், நான் ஏன் நல்லா, அதான் அதோட பிரதிபலிப்பு தான், அதெல்லாம் வேற ஒன்றுமே இல்லை. அவளாம் நல்லா இருக்கான் ஆண்டவரே, நான் மட்டும் பாருங்க ஆண்டவரே எப்படி இருக்கேன், ஏன்னா இதோட பிரதிபலிப்பு. சில நேரத்தில் நம்மளுக்கு புரியாது ஏன் ஆண்டவர் அதை கொடுக்குறாருன்னு. சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், ஏன் இந்த பிரச்சனை எனக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே, why you give this kind of problem in my life, where is the door for me to come out, please. There's 1,000 doors in front of me. I do not know which door should I choose. Lord, I need a deliverance in my life. இப்படி தான் நம்ம ஆண்டவர்கிட்ட புலம்புறோம். இவங்க 2 பேரும் பார்த்தீங்களா, அடி வாங்கி கிளி வாங்கி ஆமானப்பட்டு என்னென்னமோ பண்ணி கூட்டிகிட்டு போய் உள்ளுக்கு சிறைச்சாலையில் வரைக்கும் போட்டாங்க. பண்ணுறது பண்ணு, நான் அந்த கர்த்தரை ஆராதிப்பேன் ரிலாக்ஸாக. மக்களெல்லாம் சேர்ந்து கும்மி அடித்து கூட இவருங்க உட்காந்து நடுச்சாமத்தில், எத்தனை மணி நடுச்சாமம், என்னது நடு ராத்திரியில். நம்மளோட ஊழியத்தில் இன்றைக்கு நடு ராத்திரியில் மிட் நைட் ப்ரேயர்ஸ்னால் எத்தனை பேர் வந்து உட்காருவாங்க. நடுச்சாமத்தில் உன்னால் விருந்துக்கு போக முடியுது, நடுச்சாமத்தில் உனக்கு வெளியே ஊர் சுத்த முடியுது, நடுச்சாமத்தில் அங்கே போக முடியுது, நடுச்சாமத்தில் இது பண்ண முடியுது, அது பண்ண முடியும், எல்லாம் உன்னால் பண்ண முடியுது. நடுச்சாமத்தில் உன்னால் உட்காந்து ஜெபிக்க முடியல, உன்னால் உட்காந்து ஆராதனை செய்ய முடியல. What kind of spiritual life that we are going on? சில பேர் சொல்கிறீங்களே நடுராத்திரி எனக்கு தூக்கம் வரேன்னு. என்னைக்கு நடுராத்திரி உனக்கு தூக்கம் வரல, எந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணி பாரு, உன்னோட ஜெபத்துக்கு உடனே பதில் கர்த்தர் உண்டாக்குவார். இவர்கள் நடுச்சாமத்தில் எழுந்து தேவனை துதித்து ஆராதித்தார்களாமாம். அந்த இருளுக்குள்ளாக இருக்கிற சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது, அந்த இடம் ஒரு அசைவு உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஏது நடந்தது? தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிற நேரம். அதாங்க ரகசியம். வெளி தோற்றத்தில் நீ பரிசுத்தமான மாதிரி நடிக்கிறது வந்து ரகசியம் இல்லை. உள்ளுக்கும் பரிசுத்தம் இருக்கணும். உள்ளுக்கு நீ நல்லவன் இல்லைன்னு உனக்கும் தெரியும், நீ நல்லவன் இல்லைன்னு ஆண்டவருக்கும் தெரியும். ஆனால் அந்த நல்லவன் இல்லாமல் இருக்கிறவனை நல்லவனாய் மாற்றுவதற்கு ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். Give. Hallelujah. A change will come in your life. ஒரு புதுப்பிக்கிற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் ஜெபம் பண்ணுகும் போது தாப்பால்கள் திறக்கப்படுது, சங்கிலிகள் அவுக்கப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கஷ்டமான ஒரு நிலையில, கட்டப்பட்டு இருந்த நிலையிலும் நான் தேவனை ஆராதிக்கும் போது என் கட்டுகளை அவர் அவுக்க வல்லவராக இருக்கிறார். எப்படி திறப்பார்னான்னு கேட்கக்கூடாது. சில பேர் ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு சங்கிலி இப்படி மாட்டிக்கிட்டு நான் அவஸ்தைப்படுறேன், இது எப்படி அவுக்கிறது இல்லை. அவுக்கிற பற்றி நீ ஏன் யோசிக்கிற? உன்னோட யோசனை அவுக்கிறதுல இருக்கக்கூடாதுப்பா. உன்னோட யோசனை கட்டு அவுக்கிற தேவன் மேலே வைக்கணும். அந்த கட்டு ஆட்டோமேட்டிக்காக திறக்கப்படும். ஹல்லேலூயா. நம்மளோட யோசனை எங்கே தெரியுமா போயிடும்? இதை எப்படி அவுக்கிறது, இப்படி கட்டலாமா, அப்படி கட்டலாமா, ஒக்சி வச்சு வெட்டலாமா, ஆம்பளை வச்சு அடித்து உடைப்போமா? உன் யோசனை அங்கே போகுது. இந்த 2 பேரோட நிலையை பாருங்க. கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க, அடிபட்ட நிலையில் இருக்கிறாங்க, வலியோடு இருப்பாங்க உடம்புல. இன்னைக்கு இருக்கிற சிறைச்சாலையில் இருக்கிற சின்ன பல்பு கூட அந்த காலத்தில் ஒன்றுமே இருக்காது, கண்ணக்கரையானு இருக்கும், ஒன்றுமே இருக்காது, ஒன்றும் தெரியாது. காலுக 2ம் மரத்தினால் கட்டப்பட்டிருக்கும், வேட்டு. நீ ஓட முடியாது, எங்கே ஓடுவ? கையெல்லாம் சங்கிலியோட தொங்கப்படுங்க, எங்கே ஓட முடியாது. எல்லா கதவும் திறக்கப்படுகிறது, எல்லா கட்டுகளும் அவுக்கப்படுதுன்னா தேவ வல்லமை உன்னோட துதியின் நேரத்தில் இறங்கி வந்தால் இது நடக்கும். அல்லையா, அல்லையா. சில பேர் நினைப்பாங்க நடுராத்திரியில் ஜெபிக்கும் போது, சீலாப்பா எங்கள் வீட்டுக்கு கதவு சொந்தமாக திறந்துக்கு போகுது பாஸ்டர், அப்புறம் திருடன் உள்ளுக்கு வந்துடுவான். ஏன்னா இப்படி யோசிக்கிற கூட்டம் ஒன்று இருக்குல்ல. புத்திசாலியாமா, ரொம்ப புத்திசாலியாமா.
கதவு சாத்தியிருந்தா திருடன் வீட்டுக்கு வரவே மாட்டானா? கதவு சாத்தியிருந்தா மரணம் வீட்டுக்கு வராதா? மரணம் என்பது எங்க வேணாலும் ஒரு மனுஷனுக்கு நேரிடும். அல்லேலூயா. ஆனா அந்த மரணத்துக்கு முன்பதாய் நீ எவ்வளவு உண்மையாய் ஆண்டவருக்கு இருக்கிறது ரொம்ப முக்கியம். யாரு பக்கம் சாய்ந்திருக்கிற? யாருக்கு நீ சாய்ந்திருக்கிற? 3 காரியத்தை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தினார். முதலாவது, உன்னை சுற்றி இருக்கிறவங்களை வேதனைப்படுத்தினாலும், உன்னை சுற்றி இருக்கிறவங்களை அவமானம் படுத்தினாலும் அதை கருதாதபடி உன் சிந்தனையும் உன் தலையும் எப்பொழுதும் என்னை நோக்கி இருக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. இரண்டாவது, எப்பக்கத்தில் நீ நெருக்கப்பட்டாலும் தேவன் தான் தேவன் என்று உன் வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது, மரணமே உன் கண்களுக்கு முன்பதாய் நேரிட்டாலும் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, பொல்லாப்பு உன் வாழ்க்கையில நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது சொன்ன தேவன் நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் ஒரு துள்ளி இல்லப்பா, ஒரு இன்ச்சு கூட உன் வாழ்க்கையில் நவராது. அதுக்கு நீ விசுவாசமா இருக்கணும். 3 காரியத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். அல்லேலூயா. சம்பாதிக்கிறதுக்காக ஊழியக்காரனா வந்து இங்க நிக்கல ஐயா. எந்த சம்பாதிச்சும் இல்லாமல் சம்பாதித்து வைத்தது எல்லாத்தையும் விட்டு தேவனுக்கு வந்து நிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மாசம் முடிஞ்சு பாஸ்டருக்கு நல்ல ஒரு சம்பளம் வருது. அதெல்லாம் இங்க இல்ல. சில பேர் நினைப்பாங்க நல்லா சம்பாதிக்கிறார் போல, நல்லா இருக்காரு போல. அன்றன்றைக்கு ஆகாரத்தை, அன்றன்றைக்கு உள்ள தேவையை, அன்றன்றைக்கு உள்ள சுகங்களை, அன்றன்றைக்குள்ள சந்தோஷங்களை ஆண்டவர் எனக்கு உண்டாக்கி தருகிறார். ஏன் தெரியுமா? ட்ரஸ்ட் இன் ஹிம். பயம் இருக்கும், எப்படி ஆண்டவரே, தயக்கம் இருக்கும், ஆண்டவரே நாளைக்கு பண்ணணுமே, எப்படி ஆண்டவரே, எல்லாம் இருக்கும். ஆனால் கற்றுக் கொடுத்தவர் சொன்ன ஒரே காரியம், எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் மறந்துடாத, நான் உன் கூட தான் இருப்பேன். I can open the door for you, remember, because I have the key. Trust in him. இவங்க 2 பேரும் நிலையை கண்டு ஆண்டவரை ஆராதிக்கல. அல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை நான் செய்றேன்ப்பா. ஆண்டவர் இயேசு சொல்றார், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், என்னை காட்டிலும் இவர்கள் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார்கள் சொல்லிட்டு போனாரு. பவுல் அதை செய்யறாரு. இப்ப ஆராதனை நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்களை 40-45 பேர் சேர்ந்து உங்களை அடிச்சு துன்பப்படுத்தி அவமானப்படுத்தி ஒரு மூளையில தூக்கி எறிஞ்சிட்டாங்க, உங்களை வேணான்னு சொல்லிட்டாங்க, உங்களை வெறுத்துட்டாங்க, இன்னுமே என் மூஞ்சில முழிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களால தேவனை சந்தோஷமா ஆராதிக்க முடியுமா? The secret of your success there. ஏன் தெரியுமா? அந்த சூழ்நிலை உன் சிந்தை முழுவதுமாய் ஓடும், உன் இருதயம் ஃபுல்லா அடங்கி இருக்கும். இது 2ஐயும் தகற்று எப்படி தேவனை ஆராதிக்க போற? That's the war that you cannot see. That is why ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். You need the presence of the Spirit in your life. Ask. நடிக்காத, ஓ நான் பண்ணிட்டா பரலோகம் இறங்க, அப்பெல்லாம் இறங்காது. யுத்தம் கண்ணுக்கு தெரியாதவனோட, மறந்துடாதீங்க, கண்ணுக்கு தெரியாத எதிரி கூட நீ யுத்தம் செய்யணும்னா பரிசுத்த ஆவியின் பலன் உனக்கு வேண்டும். அல்லேலூயா. நிலையை கண்டு தேவனை ஆராதிக்காத. அல்லேலூயா. நிலையை சரிப்படுத்துகிறவரை ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. உறுதி இல்லாத உலகத்துக்குள்ளாக நின்று ஆராதனை செய்யாத. உறுதிப்படுத்துகிற ஒரு உலகம் எனக்கு ஆயத்தப்படுத்தினாரே, அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இதோட பிரதிபலிப்பு என்ன? என்ன ஆச்சு? சிறைச்சாலை தூக்கி போட்டாங்க, என்ன ஆச்சு? அங்க இருக்கிற இடம் அசைக்கப்பட்டுச்சு, கதவுகள் திறக்கப்பட்டுச்சு. இவைகள் எல்லாம் காட்டிலும் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த காவலாளரும் அவர் குடும்பத்தாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள்.
எப்படி ஆண்டு கொண்டு போய் வச்சு ஒருத்தனை ரட்சிப்புக்குள்ள நடத்துறார்? எப்படிங்க அவன் ரட்சிப்புக்குள்ள வந்தான்? கதவுலாம் திறக்கப்பட்டுச்சு, சங்கிலாம் அறுக்கப்பட்டுச்சு. இப்போ அந்த காவலாளர் முழங்கால் போட்டு என்ன சொல்றான்? போச்சு, நான் முடிஞ்சு, என் சாப்டர் க்ளோஸ். பரவாயில்ல, ராஜா வந்து கண்டுபிடிச்சி என்னை கொல்றதுக்கு முன்ன நான் என்ன செஞ்சேன்? என்னை சேதப்படுத்தி நான் என்னை வெட்டி கொண்டு சாகிறேன். அந்த நொடியில் பவுல் சொல்றாரு, நிறுத்து, நாங்க யாரும் ஓடல, எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் இதை விடுவிக்கிற வல்லவராய் இருக்கிறார். நாங்க எங்கேயும் ஓடல. அந்த மாற்றம் அவன் கேட்கிறான். சங்கிலி திறக்கப்பட்டிருக்குது, கட்டுகள் திறக்கப்பட்டிருக்குது, கதவு திறக்கப்பட்டிருக்கு, ஓடி இருக்கலாமே, ஏன் ஓடல? முதல் சொன்னல, God can use your situation to glorify His name. நான் கர்த்தர் பின்னால் இருக்கிறவன்ப்பா, பின்னால் நடந்து போகிறவன்ப்பா, எதை கண்டும் ஓடுகிறவன் நான் இல்லை. நான் போனோன்னா அவர் என்னை கொண்டு போவார். அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை நடந்துச்சு. ஹல்லேலூயா. அவன் என்ன செஞ்சான்? அவர்களை கூட்டிகிட்டு போய் தொடர்ந்து வாசிங்கன்னா புண்களுக்கு மருந்தை தடவி ஆகாரம் கொடுத்தான். ஹல்லேலூயா. அவருடைய புண்ணை கழுவி, யாரு? இந்த காவலர் அதை செய்கிறான். செஞ்ச உடனே வீட்டில் அவர் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கும் போது அந்த குடும்பமே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டது. எப்படிங்க? ஹல்லேலூயா. பின்பு மறுநாள் ஒரு காரியம் நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காவலாளர் போய் யார்கிட்ட சொல்கிறாங்க? அதிகாரிகிட்ட, பெரியவர்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் யூதர்னு. இப்போ அரசாங்கமே யூதரை எப்படி பிடிச்சி உள்ளுக்கு வைக்க முடியும்? யூதரை எப்படி பண்ணி பிடிச்சி வைக்க முடியும்? இப்போ மறைமுகமாக செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. யார்கிட்ட? பவுல்கிட்டையும் சீலாச்சும் மறைமுகமாக செட்டில்மெண்ட். நம்ம காலத்தில் செட்டில்மெண்ட்னா இன்னும் வீடு வாய்ப்பு அதெல்லாம் கேட்டிருப்போம். அல்லையா? என்ன கேட்டிருப்போம்? என்னை நீ அவமானப்படுத்தினல, அப்போ எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடு, அல்லையா, இதெல்லாம் எனக்கு கொடுலா அப்படின்னு என்ன செஞ்சுருப்போம்? நம்ம பேரம் பேசியிருப்போம்ல. இவர் 20 இடத்துல போய்ட்டு காவலாளர் சொல்கிறாரு, எனக்கு உத்தரவு வந்திருக்குது, உன்னை விடுதலை ஆக்கிட்டாங்க அப்படின்னு. உங்களை விடுதலை ஆக்கிட்டாங்க. 35வது வசனத்தை வாசிங்க. ரீட் verse 35. பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். ஹல்லேலூயா. விடிஞ்சோனே அவங்கள விடுதலாக்கிருங்கப்பா, சிறைச்சாலையில் எடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு என்ன வருது? ஒரு செய்தி வருகிறது. ஹல்லேலூயா. நீ தான் என்னை பிடிச்ச, நீ தான் என்னை அடித்த, நீ தான் என்னை அவமானப்படுத்தின, அதெல்லாம் எங்கே நடந்துச்சு? இவங்க 2 பேரும் கேட்குறாங்க, அதெல்லாம் எங்கே தெரியுமா நடந்துச்சு? எல்லாரும் முன்னுக்கும் நடந்துச்சு. இட்ஸ் ஹேப்பன் பிஃபோர் எவ்ரி ஒன். நவ் யூ ஆஸ்க் மீ டு கோ இன் பீஸ். நோ, இல்லை. ஹல்லேலூயா. நீங்களே வீதியிலே எங்களை விடுதலையாக்குறீங்கள் சொல்வதற்கு எங்களை அழைத்து செல்லுங்கள். Escort us to release in front of the eyes of the people. யாரோடைய கண்களுக்கு முன்பதாய் உனக்கு தலைக்குறவான காரியம் நடக்கிறதோ அவர்களுக்கு கண்களுக்கு முன்பதாகவே உன் தலையை நிமிரச் செய்ய வல்லவர் ஆண்டவர். Hallelujah. It will never change. Don't play with God. That is why sometimes I get very serious and people ask me, Pastor, why are you getting serious? Because my God is serious God. Don't play. No time to play. If you want to play, continue in your playing in the playground that will last for destruction. அழிவு காலம் கிட்ட இருக்குது. விளாடு, நல்லா விளாடு.
எல்லாத்துக்கும் நினைப்பு என்னன்னா, இயேசு கடைசி நிமிஷத்தில் வந்தாக்க அப்படியே அணைத்துக்கொண்டு அப்படியே கூட்டிட்டு போயிடுவான்னு. நீ வாழ்ற வாழ்க்கை உண்மை உடையதாக இருந்தால் கர்த்தர் உன்னை கைவிடாமல் உன்னை கூட்டி செல்ல வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி சங்கிலி கட்டப்பட்டிருக்குது? பெருமை, பணம், பதவி இல்லை? இந்த சங்கிலியால் கட்டப்பட்டு உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் உண்மையாய் ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்கும் போது அந்த இடம் அதனும் அந்த வாழ்க்கையில் ஒரு அதிர்வு உண்டாகும். என் வாழ்க்கை விடுதலையாக்கப்படும். அப்போ தாங்க மெய்யான ரட்சிப்பு வரும். போதுங்க இந்த கோட்டை போட்டுக்கிட்டு டையை போட்டுக்கிட்டு இங்கே போகிறது அங்கே போகிறது அப்படியே. ஏன்? அது வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான். மீதி இருக்க 6 நாள் போய் பாருங்களேன், அது எப்படி இருக்கும்? உலகத்தார் மாதிரி தான் இருக்கும். எப்போதும் நான் ஒன்று சொல்லுவேன், நீயா இருந்து முடியலையா ஆண்டட்ட சொல்லு, என்னால் முடியல சப்பா, லார்ட் ஐ கேனாட் வாக், ஐ நீட் யுவர் ஸ்ட்ரென்த் சொல்லு. என்னைக்கு நான் சொல்கிறேனே, இந்த மனப்பான்மைக்குள் ஆண்டவர் இடத்துல நீ அவனை ஒப்பு கொடுக்குறனானா ஆண்டவர் உன் தலையை உயர்த்துப்பார். ஹல்லேலூயா. But sometimes obedience to God will lead us into hardship. உண்மை. நீ குடும்பத்தில் நீ மட்டும் உண்மையாக இருந்திருப்ப. மற்றவங்களாம் நாங்களும் தான் சர்ச்சுக்கு போகிறோம், நாங்களும் தான் ஆராதனை செய்கிறோம், நீ மட்டும் இங்கே ஒரு நாள் சர்ச்சுக்கு போகலன்னா என்ன? இன்னைக்கு ஒரு நாள் போகலன்னா என்ன? பரவாயில்லப்பா, இன்னைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பரவாயில்ல, நம்ம எல்லாரும் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். எப்படி? மோசக்கிட்ட ஜனங்களை 3 நாள் கொண்டு போய் ப்ரே பண்ண சொன்னார்ல, 3 நாள் கடந்து வந்து செய்யணும். அதுக்கு பாரு என்ன சொன்னா, நீ ஏன் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிற, நான் பக்கத்தில் இடம் கொடுக்குறேன், இங்கே ஆராதனை செய்ய இந்த ஜனங்களை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொன்னான்? என் ஆண்டவர் என்னை எனக்கு நியமித்த இடத்தில்தான் என் ஆராதனையை நான் செய்வேன். உறுதி. மோசே பாருன்ட்ட ஓகே தான், 3 நாள் நடக்க தேவையில்ல, கால் வலியும் இருக்காது, பக்கத்தில் ஓகே தான், நான் இங்கேயே பண்ணிடுறேன் அப்படிலாம் சொல்லலை. அல்லேலூயா. நம்ம தான் இடத்துக்கு தகுந்த மாறுறது. பச்சோந்தி தெரியுமா? பச்சோந்தி என்ன ஆகும்? அதோட நிறத்தை இடத்துக்கு தகுந்த மாறும். மனிதர்கள் அப்பொழுது பச்சோந்தியை போல இருக்கிறனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அதுலேருந்து நீ வெளியே வாழ்றாரு. நீ பச்சை கலராக இருந்தா நீ பச்சையாவே இரு. ஏன் இடத்துக்கு தகுந்த மாறுற? என் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் பச்சோந்தியா தன்னை வெளிப்படுத்தல யாருக்கிட்டையும். அவர் மாறாத நிலையுள்ள தேவனாய் இருந்தார். அந்த தேவனை தான் இவர்கள் 2 பேரும் அறிந்து பின்படுத்தி ஆராதனை செய்கிறாங்க. என் நிலை எனக்கு பெருசு இல்லைப்பா, 12 மணிக்கு எழுந்திரிச்சு நான் ப்ரே பண்ணுவேன், என் வேலையை நான் கரெக்டாக செய்கிறேன், செஞ்சு பாரு. கட்டாயத்தில் செயல்படுத்தக்கூடாது. பவுலும் சீலாசும் கட்டாயத்தில் தேவனை சிறைச்சாலைக்குள் நடுச்சாமத்தில் இருந்து ஆராதிக்கவில்லை. மனப்பூர்வமாய் நான் ஆண்டவருக்கு செய்து நான் செய்வேன், அவன் என்ன சொல்றது எனக்கு தெரியாது, நான் செய்வதை நான் செய்வேன். இப்போ விடுதலை வருகிறது. எப்படி வருது? அவர்கள் யார் என்று அறிந்த பிறகு அரசாங்கத்தில் என்ன செய்கிறாங்க? அதிகாரியை அனுப்பி அவங்களை விடுதலை செய்கிறாங்க. இவர் பவுல் சும்மா இருப்பாரா? இவர் எவ்வளோ பெரிய ஒரு போஸ்டில் இருந்தவர், எவ்வளோ பேர் அவருக்கு தெரியும். அவரை நடு வீதியில் போட்டு அடின்னு அடித்து சட்டையை கிழித்து அவமானப்படுத்தி காவி மூஞ்சிலாம் துப்பியிருப்பேன். எவ்வளோ வேதனையாக இருக்கும் அந்த மனுஷனுக்கு, எவ்வளோ கடுப்பு இருக்கும். உங்களுக்கு ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுத்திருந்தான்னா அந்த மாதிரி செயல்படுத்தும் போது நம்ம என்ன செஞ்சிடும்? இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன்னு சொன்ன செத்து போயிடுவான். அப்படி அவன் பயன்படுத்தலை. அவன் நீதியும் பொறுமையும் காத்துக்கொண்டு தேவனை ஆராதித்தான். அதையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. எல்லாரும் இடம் அசைஞ்சது, கதவு திறந்தது, இடம் அசைஞ்சது, கதவு திறந்தது, வல்லமை வந்தது, இதைத்தான் பார்க்கிறோம். ஆனால் தேவன் அவனுக்குள்ளாக இருக்கிற காரியத்தை கவனிக்கிறார். நீதி எக்காரணத்து கொண்டோ எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நான் யாருக்கும் தேவையில்லாம பயன்படுத்த மாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தா கூட பதவி கொடுத்தாதான் சபைக்கு வரணும் இல்ல? தூக்கி குப்பையில் போடுவோம் பதவியை. அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், எவ்வளோ பெரிய பதவியில நீங்கள் உட்கார்ந்து இருந்தாலும்
அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பதவியில் நீ இருந்தாலும் ராஜாக்கு முன்ப நீ கீழே உட்காந்து முழங்கால் பட்டு தலை கொப்புற விழுந்து தான் உட்கார வேணும், தெரியுமா? இஸ்லாமியர் நண்பர்கள் ஆராதனை செய்வதை பாருங்க. நீ நாட்டை ஆளுகை செய்கிற அரசனாக இருந்தாலும் சரி, வீதியில் ரோடு கூட்டுறவனாக இருந்தாலும் சரி, தேவனுடைய ஆராதனை சன்னிதானத்தில் எல்லாரும் கீழே தான் உட்கார வேண்டும். அல்லேலூயா. நமக்கு அப்படி இல்லை. சோஃபா செட்டு, விவிஐபிக்கு தனியாக ஒரு மேசை. எதுக்கு? யாரை நீ மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறேங்க? Sometimes our obedience to God will lead to hardship. Yes. When I obedience to God and I understand what the will of God, it will lead me into hardship. When people see me, they will see, don't get so serious, pastor. Sometimes, pastor, we must give and take. What give and take? What you want to give, what you want to take? You don't have anything to give and take. And you have no choice. If you want to enter to the kingdom of God, you must know who is your God, who can bring you into the kingdom of God. No compromise. The Bible does not say any compromise things for us. You can just enter here, just go there, just do this. No. When it say you must do means you must follow. இடத்துக்கு தகுந்த மாறக்கூடாது. அல்லேலூயா. அவங்க சொல்லுவாங்களே, நாங்களுமா கிறிஸ்தவங்க, இவரு மட்டும் ரொம்ப சீரியஸாக இருக்காரு. அப்படியே சொல்லிட்டு போ. எவ்வளோ நாள் சொல்கிறேன், நானும் பார்க்குறேன். நான் தான் சொல்கிறேன், இன்னைக்கு காலகட்டத்தில் ஜனங்கள் விருப்பப்படுறது என்னன்னா, கூட்டமாய் ஆண்டவரை தொழுகை செய்யணும். குட், எக்ஸலன்ட், மார்வலஸ் வேணும். ஆனால் அந்த கூட்டத்தில் உண்மை இருக்குதா? அந்த கூட்டத்தில் கீழ்ப்படிதல் இருக்குதா? எனக்கும் ஆசை. நான் இருக்கிற பட்டணம் முழுவதும் ஏறக்குறைய 3.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த பட்டணம் முழுவதும் இயேசுக்குள்ளாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எனக்கு ஆசை. வேணும் தான், ஆமாவா? ஆனால் தேவன் அதை அங்கீகரித்து செயல்படுத்த வேணுமே. அதுக்கு என் விசுவாசம் பலனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு இவங்களை பிடிக்கும், எனக்கு அவங்கள பிடிக்காது அப்படின்னா எப்படி நடக்கும்? இதே வாயில தேவனை ஆராதனை செய்யற, இதே வாயில தான் தேவனுக்கு முன்னாடி போய் பேசுற, எப்படி நடக்கும்? வெளியே தோற்றத்தில் நீ பரிசுத்தவான் காமிக்கிற, உள்ளுக்கு அசிங்கத்தை வெளிப்படுத்துற. இது ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். மனிதன் முகத்தை காண்கிறான், தேவனோ நம்முடைய இருதயம். God knows our heart. He know your pain. He know whatever you are going through, everything. உனக்கு தெரியாதது கூட அவருக்கு தெரியும்பா. உன்னை உருவாக்குறது அவர் தான். பவுல் ஆராதனை செய்யும் போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை துஷ்டமாக பயன்படுத்தாதபடி நீதி உள்ளவனாய் இருக்கிறது தேவன் அறிந்திருக்கிறார். உண்மை உடையவனாய் அறிந்திருக்கிறார். நிலையை கண்டு ஆராதிக்கிறவன் அல்ல, என்ன நடந்தாலும் நான் ஆராதிப்பேன் என்று வைராக்கியம் கூறியவனாக ஆண்டவர் அவனை கவனிக்கிறார். எந்த அரசாங்கம் தூக்கி உள்ள போடுச்சோ அதே அரசாங்கத்திலிருந்து திரும்பி என்ன வருது? விடுதலையாக்க வேணும். நான் சொல்றேனே, அது 100க்கு 100 உண்மைங்க. எந்த இடத்துல நீ அவமானப்பட்டு தலை குனிஞ்சு போறியோ அந்த இடத்தில் உன் தலையை கர்த்தர் நிமிர செய்ய வல்லவராக இருக்கிறார். மாறவே மாறாது. அவர் மாறாத ஒரு தேவன். அல்லேலூயா. அவர் மாறாத ஒரு தேவன் ஐயா. அவருடைய அன்பு, அவருடைய இரக்கத்துக்கு அளவே இல்லை. அல்லேலூயா. அந்த நீதிமானாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிக்கவும் ஆராதனை செய்வதும் இடத்தை கண்டு அல்ல, நிலைமையை கண்டு அல்ல, எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உன் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தேவனை ஆராதனை செய்வது நிறுத்தாத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. உருவாக்கப்பட்ட இந்த சரிதம் மண்ணில் உண்டாக்கப்பட்டவன் மண்ணுக்கே திரும்புவான் சொல்லுகிற வரைக்கும் நீ என்ன செய்யணும்? தேவனை ஆராதனை செய்வதை நிறுத்தாத.
பிசாசோட திட்டம் தருமா? நிறுத்தி வைப்பது. நிறுத்திட்டானா தேவ பிரசன்னம் வாழ்க்கையில் வராது. நிறுத்திட்டானா நீ இருக்கிற இடம் அசைவு உண்டாகாது. நிறுத்திட்டானா கட்டப்பட்ட சங்கிலிகள் அவுக்கப்பட முடியாது. அல்லேலூயா. ஆகினால் நிறுத்தாம, நிலையை பார்க்காம நான் தேவனை ஆராதிப்பேன். என் சங்கிலிகள் அவுக்கப்படும், என் கட்டுகள் உடைக்கப்படும், என் கதவுகள் திறக்கப்படும், நான் இருக்கிற இடம் அசைக்கப்படும். இந்த 4 காரியம் நடந்த பிறகு அல்லேலூயா என்னை சுற்றி பார்க்கிறவர்களும் ரட்சிப்படைவார்கள். இதுதாங்க நடந்துச்சு. சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் அவருடைய துதியை, ஆராதனையை கேட்டுக்கொண்டிருந்தார்களாமா. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். worship in suffering can lead to a breakthrough. வேதனை வழியில் நீ தேவனை ஆராதிக்கும் போது வழியை கர்த்தர் பிளந்து உனக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற தேவன் கூடிய பிச்சுக்கிட்டு கொடுப்பார் சொல்லுவாங்களே, அதான் நடக்கும். நீயும் சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், கஷ்டப்படுற நேரத்தில், வேறு நேரத்தில், நான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் ஆண்டவரே, இது பண்ணிட்டே முடியல, அது பண்ணிட்டே முடியல. உன் மூளை கெட்டதும் அத்தனையும் நீ செஞ்சிருவேன். லார்ட், I have tried everything but unsuccess. What you want me to do? என்ன செய்யணும் ஆண்டவரே? எனக்கு தெரிஞ்ச அத்தனை ட்ரை பண்ணிட்டேன், முடியல ஆர்சப்பா. அப்படியா? அவர் ஒரு பாதையை கொடுப்பாரு. அப்போ உட்காந்து யோசிப்பேன், ஆமாம் இப்படியும் போகலாம்ல. நம் மூளைக்கு எட்டாத அப்பாற்பட்ட காரியத்தை தான் செய்கிறவர் அவர். அல்லேலூயா. சொன்னதை மட்டும் செய்கிறவர் அல்ல, அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிறவர். என்னை ரொம்ப தொட்ட ஒரு காரியம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போவதுக்கு சிவப்பு சமுத்திரத்தில் வந்து நிற்கும் போது அந்த சமுத்திரம் 2ஆய் பிளந்து காய்ந்த மண்ணில் அவர்களை நடத்தி செல்வதற்கு கர்த்தர் செய்தார். கைவிடாத தேவன் அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் அவங்க தாண்டி போகிற வரைக்கும் இருக்கிறார்னா உன் கூட இருக்கிறவர் எவ்வளோ நிச்சயமாக இருக்கார். அல்லேலூயா. 2 பக்கெட்டு கடலையும் திறந்து போடான்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கலாம். ஆமாவா? ஆமாவா இல்லையா? போ, அதான் திறந்துடுண்ணே போ. மனுஷன் அப்படி தானே, இந்தா கது திறந்துடும் போ, இந்தா 50 அடி தானே உனக்கு வேணும், இந்தா போ 50 அடி இருந்தால் குடிச்சிடும், போ போய் உன் பிரச்சனை செட்டில் பண்ணு போ. அவ்வளோதான். 50 அடி முடிஞ்சாலும் திருப்பி அந்த பிரச்சனை செட்டில் ஆகாம எங்கே வந்து நிற்ப? அதே முச்சந்தியில் வந்து நிற்ப. திருப்பி எங்கே போய் நிற்ப? அதே உதவி கேட்ப, 10ல் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, 10ல் எனக்கு உதவிச்சிங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க, 50 அடி கொடுக்க மாட்டார். நீ கேட்ட பேர் கொடுக்க மாட்டார். அவர் கொடுக்க வல்லவர் தான். சில நேரத்தில் அந்த சிச்சுவேஷன் தந்தாப்புல, இப்போ உனக்கு இந்த பணம் தேவையில்லை, ஆனால் உன்னை நான் நடத்துவேன், நட, உனக்கு வெளிச்சத்தை கொடுக்குறேன், உனக்கு நிழலுமாகவும் நான் இருக்கிறேன், நடந்து வா, நானும் உன் கூட வரேன். அல்லேலூயா. எல்லா ப்ராப்ளம்லையும் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் கேட்பார், இப்போ உனக்கு வேணுமான்னு. உன் இருதயம் அப்போ அளவு சொல்லும், இல்லை ஆண்டவரே. அந்த ப்ராசஸ் எதுக்கு தெரியுமா? உன் நம்பிக்கை பணத்து மேலே வைக்காம அவர் மேலே வைக்க. நம்ம உடனே விடுக்கணும் சொல்லுவோம், என்ன ஆண்டவரே நான் கஷ்டப்படுறேன் கேட்குறேன், நீங்கள் கொடுக்க மாட்டீங்க ஆண்டவரே. அலட்சியமாய் பேசுவது, நிலையை கண்டு. திங்கக்கிழமை கருவிட்டு, செவ்வாய்க்கிழமை கருவிட்டு, ஞாயிற்றுக்கிழமை நல்ல பிள்ளை மாதிரி, ஆண்டவரே ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே சொன்னால் நீ நடிக்கிறேன்னு அர்த்தம். கஷ்டம் ஆண்டவரே, ரைட், என்னால் ஏற்றுக்க முடியல ஆண்டவரே, உண்மையை பேச ஆண்டவர்கிட்ட. என்னோடய சிந்தை நிலையாக இருக்க மாட்டேங்குது சப்பா, என் இருதயம் சரியாக இருக்க மாட்டேங்குது, நான் உங்களை ஆராதிக்கணும், இதெல்லாம் எனக்கு தடையாக இருக்குது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க சப்பா. இந்த பிரச்சனையிலேருந்து மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, பலத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, சரியான வழியை காமிங்க. கேட்டு பாரு, எங்கே எப்படி எப்படி நடக்கணும்னு தெரியாது, நடந்துக்கிட்டே இருக்கும், செஞ்சுக்கிட்டே இருப்பார் காரியத்தை. செய்கிற வரைக்கும் உனக்கு தெரியாது அவர் தான் செய்கிறாருன்னு. சில நேரத்தில் அப்படி செய்வார், அது அவர் தான் கொடுக்குறாரு கூட உனக்கு தெரியாது. நீ என்ன நினைப்ப? இந்த பிரச்சனையிலே நான் வெளியே வந்தால் போதுமாடா சாமி அப்படின்னு நினைப்ப.
ஆனால் எல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவர் உன்னோட பேசும்போது கேட்பார், விடுதலை ஆயிட்டியாப்பா, இப்போ எப்படி இருக்கும் மனநிலை? அன்னைக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கிற மனநிலையும் எப்படி இருக்குது? ஆனால் அந்த பவுலும் சீலாசும் ஆராதனையோட மனநிலை ஒரே மாதிரி தான் இருந்தது. நீ அடித்தாலும் அவமானப்படுத்தினாலும் வேதனை பண்ணாலும் என்ன செய்வேன்? கர்த்தரை ஆராதிப்பேன். அல்லேலூயா. இப்போ பவுல் விடுதலையாக்கப்பட்டு பவுல் டென்ஷனாக என்ன கேட்குறாரு? நீ தானே பிடிச்ச, நீயே என் கை பிடிச்சி வீதியில் எங்கே அடிச்சியோ அவளுக்கு முன்பதாக என்னை வெளியே போய் விட்டு என்னை விடுதலையாக்கு. அரசாங்கத்திலிருந்து உத்தரவு வந்து காவலாளர் அவர்களை கொண்டு போய் வீதியில் போய் எங்கே அடி வாங்கல வெளியே விட்டு வரார்கள் சொன்னால் அதோடைய அர்த்தம் அவர்கள் நீதிமானாக இருக்கிறார்கள், அவர்கள் குற்றவாளி இல்லை என்று ப்ரூஃபாக ஜனங்கள் எல்லாரும் பார்க்க ஆரம்பிப்பார்கள். எவ்வளோ அழகாக ஆண்டவர் வணங்குகிறார். நீ நீதிமானாக இருக்கிறதுக்கு நீ அடி வாங்கணும். அதான் சொல்கிறேன், sometime when we obedience to God, it will lead into a painful life. அப்படி அடி வாங்கி அப்படி அவமானப்பட்டு இப்போ எல்லாருக்கும் என்ன வருது? ஒரு காலத்தில் பவுலை அரசாங்க ஊழியராக மதிச்சிருப்பார்கள், பயந்திருப்பார்கள், தேவ ஊழியக்காரர் சொல்லி பயந்திருப்பாங்க. இப்போ அடி வாங்கிட்டு அதே அரசாங்கம் அவனை கொண்டு போய் வெளியே விடும் போது அவனுக்கு இன்னொரு பேர் இப்போ வருது. என்னது? அவன் குற்றவாளி அல்ல, அவன் நீதிமான். இந்த அங்கீகரிப்பு யார் உண்டாக்குவார்? ஆண்டவர். நீ தேட முடியாது. அல்லேலூயா. நீதிமானாக இருக்கிறதுனால தான் அவன் மேல் எந்த குற்றமும் சுமத்தாதபடிக்கு அரசாங்கமே அவனை வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு போகுது. அல்லேலூயா. எப்படி? that's the crown of life. you are running for which crown? எந்த கிரவுனுக்கு ஓடுறீங்க? 5 பேராக இருந்தாலும் சரி, 2 பேராக இருந்தாலும் சரி. சிறைச்சாலையில் 2 பேர் தான் உட்காந்து தேவனை ஆராதிச்சாங்க. இந்த 2 பேரோட ஆராதிப்புக்கு பிரதிலிப்புக்கே எப்படின்னா 10 பேர் ஆராதனை செஞ்சா, 100 பேர் ஆராதனை செஞ்சா, 1000 பேர் ஆராதனை செஞ்சா. நீங்கள் ஆராதனை செய்கிறோம், எல்லாரும் பார்க்குறாங்க, கேட்குறாங்க, ஆன்லைனில் ஓடுது, லைஃப்பில் ஓடுது. People are watching your worship. People are hearing your worship. People are hearing your word. But there is no impact in their life. But these 2 guys who worship God in the prison has impact the jailer life. So where is the problem? Where is our obedience today? Our obedience is only in doing programs, or our obedience to show to the people that we are the true people? Are we obedience to the true God? I'm ready to receive anything. Never mind. அவமானம் வருதா? ஓகே. நம்மளுக்கு அவமானம் வந்து விடுக்குன்னு கோவம் வந்துடும். ஆனால் அன்பை பற்றி பேசுறது நம்ம தான், அடுத்தவனை சாவடிக்கிறதும் நம்ம தான். எவ்வளோக்கு எவ்வளோ அன்பை பற்றி பேசுறியோ அவளுக்கு அவ்வளோ அதிகமாக ஒருத்தனை எப்படி தள்ளணும்னு திட்டம் போடுறதும் நீ தான். இயேசு ஆண்டவர் அப்படி செய்யவே இல்லைங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ அன்பு கொடுக்க முடியுமோ அள்ளி அள்ளி ஊற்றி கொடுத்தார். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது அவருடைய அன்பு அகாப்பி அன்பு. எல்லாம் அன்பி காட்டிலும் அவரோட அன்புக்கு ஈடே இல்லை. எப்படியாப்பட்ட ஒரு துரோகி, எப்படியாப்பட்ட ஒரு கட்டவனாக இருந்தாலும் ஆண்டவரே ஒரு விஷயம் நம்ம நீங்க அந்த உள்ளத்திலேருந்து கேட்டுப்பாரு, உன்னை சுற்றி ஒரு மாற்றம் நடக்குது நீ பார்ப்பீங்க. ஹலோயா. வாழ்க்கை அதிர்வு உண்டாக வேண்டுமா? ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிங்க. உன் வாழ்க்கையில் வாசல் திறக்கப்பட வேண்டுமா? தேவனை ஆராதிங்க. ஹல்லேலூயா. உண்மையாய் ஆராதனை செய்யுங்க. ராத்திரி தூங்கும் போது தூக்கம் வரலையா? எந்திரிச்சு உட்காரு, ப்ரே பண்ணு, பாட்டு பாடு. ப்ரே பண்ண முடியல, பாட்டு பாடு. பாடு. ஃபாதர் பர்ட்மன்ஸ் பாட்டு பாடு. அதை விட்டுட்டு சினிமாக்காரன் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆராதனை பாட்டில் கூட சினிமா பாட்டெல்லாம் நுழைய ஆரம்பிச்சுது. அந்த சினிமா பாட்டெல்லாம் என்ன செய்யக்கூடாது? திருச்சபைக்குள்ளாக கொண்டு வருவதை நிறுத்துங்க. ஃபாதர் பர்ட்மன்ஸ் பாட்டெல்லாம் எடுத்து பாடுங்க. வசனத்துக்குரிய உள்ள பாட்டுங்க. பைபிளில் உள்ள வசனத்தை வச்சு அந்த பாடலாம் இருக்கு. அதை பாடி தியானம் பண்ணுங்க.
ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. Don't sing from your mouth, sing from your heart. That's called true worship, and you will see the greatest power of God in your life. Hallelujah, hallelujah. வல்லமையுடைய காரியம் உங்கள் வாழ்க்கையில் நகர வேண்டும் என்றால் நீங்கள் மனதார தேவனை தொழுது கொள்ள உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். நிலையை கண்டல்ல. சில பேர் சொல்லுவாங்களே, பாஸ்டர் டாக்டர் சொல்லிட்டாரு, முடிச்சு அவ்வளோதான், முடிஞ்சா முடிஞ்சிருப்போ, நீ நல்லா இருந்த மட்டும் என்ன செய்ய போகிற? நான் அதான் கேட்பேன், நல்லா இருந்த என்ன செய்ய போகிற? நல்லா இல்லாதப்ப கொடுப்பாங்க பாருங்க, வாக்கு கொடுப்பாங்க, ஆண்டவர் என்ன சுகப்படுத்திட்டார் என்றால் நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன். என்ன நல்ல சுகமாக ஒன்னாஞ்சால மாதிரி வச்சிருவாரு, ஒன்றும் செய்யாது, ஒன்றுமே செய்யாது. அப்படியே தான் இருக்கும். அப்படிலாம் வேணாம். அவர் உங்களுக்கு சொன்னதை வாக்கு மாறாமல் செய்கிறவராக இருக்கிறபடினால நீங்களும் நானும் அவரிடத்தில் சொன்ன காரியத்தை வாக்கு மாறாமல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது இங்கே நடந்த அதே அதிசயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். என்ன பண்ணாங்க? ஒருத்தர் விடுதலை ஆக்கினாங்க, தூக்கி உள்ளே போட்டானுங்க, முடிச்சு. உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் அப்படி தான். அடுத்தவங்க நல்லது செய்யணும், அடுத்தவங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்லி பல இடத்துல போய் சுவிசேஷம் சொல்கிறீங்க. ஆனால் பல இடத்துல உங்களுக்கு அவமானம் தான் வருது, உங்களை வேதனைப்படுத்துகிறாங்க. ஆமாவா இல்லையா? அதுக்கெல்லாம் சபையில் ஆமாம், ஏன்னா 24 நேரம் போய் ஆத்மா சந்தித்து வாங்க ஆண்டவர் குறித்து பேசுகிற மாதிரி தலையை ஆட்டிக்குவாங்க சர்ச்சு. ஆமாம் பாஸ்டர், ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். ஆனால் அங்கே ஒன்றுமே செய்யாது. எல்லாமே தேவனுடைய கணக்கில் இருக்கிறது. யாரும் ஏமாற்ற முடியாது. தேவன் எப்படி இவர்களுடைய உள்ளத்தை அறிந்தார்களோ, ஹல்லேலூயா, அவனுடைய நீதியை எப்படி ஆண்டவர் பார்த்தாரோ, உன்னோட நீதியும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். 10 பேர் ஒரு பாதையில் நடக்கிறாங்க சொல்லி அதுதான் சரியான பாதைன்னு அவங்க பின்னால் போயிடாத. நீ நடக்கிற பாதை ஒத்த பாதையாக இருக்கலாம், ஆனால் அது தேவனுடைய பாதை என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவன்லாம் அப்படி போகிறான், அதனால தான் நானும் போகிறேன். அப்படி போயிடாத. முடிச்சு, நீ உன் சாப்டர் க்ளோஸ். உன்னோட ஆசீர்வாத கதவு போயிடும். நீ ஏன்னா அப்படி போ, பரவாயில்ல, எனக்கு ஆண்டவர் இந்த பாதை கொடுத்தார், கடைசி வரைக்கும் நடக்கும். என் கூட நடக்கிறவன் என் கூட இருக்கிறான், நட. அவன் சொல்லுவான், அப்படி போவாத, கல் இருக்குது, முள் இருக்குது, பள்ளம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. வசனம் சொல்லுது, என் கால்கள் கல்லில் இடராதபடிக்கு என்னை ஏந்தி கொண்டு நடத்துகிற ஒரு தேவன் என் கூட இருக்கிறார். பள்ளம் இருக்கா? ஏசப்பா என்னை தூக்குவார். முள் இருக்குதா? ஏசப்பா என்னை தூக்கி நடத்துவார். பாதாளம் அங்கே கட்டப்பட்டிருக்கு, ஏதாவது உருவாக்கப்பட்டிருக்குதா? அவைகளேது தப்புவிக்க என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு நடக்க வேண்டும். இந்த காலை பொழுது உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். தேவனுடைய அபிஷேகம் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாய் காணப்பட சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் இயேசு ராஜா உமக்கு ஒருவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியமும் உங்களுக்கு அவருடைய கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.